Hey guys, welcome to Abhibaba Vlogs. எப்போவுமே வருஷம் என் பர்த்டே அப்போ ஏதாவது ஒரு டிவோஷனல் ட்ரிப் போயிடுவோம். போன தடவை திருச்செந்தூர் போயிருந்தோம். இந்த தடவை குலதெய்வ பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கள் குலதெய்வம் கோயம்புத்தூரில் இருக்குது. அதனால கோயம்புத்தூருக்கு 2 days ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தடவை நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் பிரகதீஷும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அழகாக ஊருக்கு போகிறோம் சொல்லிட்டு மருதாணிலாம் வச்சுருக்கேன். ஸோ லக்கேஜ் பேக் பண்ணுற வீடியோ பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா ரெடியா? ரெடி சார். முக்கியமான பொருளே இந்த ஹெட்செட் தான். ஹெட்செட்டு, செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் மைக்கு. அங்கே போய் நம்ம லாக் எடுக்கிறதுக்காக மைக்கு. இதை 3த்தையும் பேக் பண்ணி வச்சுக்கணும் மறக்காமல். கிளம்பிட்ட ஊருக்கு ஃபீவர் அவனுக்கு, அதனால மூஞ்சியே வாட்டமாக ஆயிடுச்சு. ஆட்டோ புக் பண்ணியிருக்கான் அபி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. செம்ம சரியான மழையாக இருக்குது. ஆட்டோ வந்தோடனே நாங்கள் போயிட்டு உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆட்டோலாம் வந்துருச்சு. ஆட்டோ வந்துருச்சு. எங்க வண்டியை எடுங்கடா. ஏய் பிரகதீஷ், பாய், பத்திரமா இருண்ணே. டேக் கேர். ஆ பாய். ஆ அப்போ அம்மாங்க உமா கொடுத்துரு. ஆ கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணா வந்து பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டாப்பில். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கேஸ் அடிக்கிற இடத்துல ப்ரெஷர் இல்லையா. இது வேறு டைம் ஆயிரும் போல் இருக்குது. மணி இங்கே 7. நீங்கள் எப்போ போய் ட்ரெயினை பிடிச்சி, ஆமாம் 9:05க்கு ட்ரெயின் போகுமானே தெரில. கிளம்பும் போதே எல்லாமே மழை, ஆட்டோ ஒரே தடங்களாக இருக்குது. அங்கே போய் என்னெல்லாம் காத்திருக்கோம், போய் பார்ப்போம். கவனத்திற்கு வண்டி எண் 2605 சென்னை எழும்பூரில் ஓகே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ட்ரெயினும் இதுதான். இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். என்ன ட்ரெயின் தானே பார்க்குறீங்க, இது நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஜாலியாக போக போகிறோம். எப்படி மூட்டை தூக்கிட்டு போகிறா பார்த்தீங்களா. இந்த மேடம் பேக்கே தூக்க மாட்டாங்க.
இன்னைக்கு தான் அதிசயமாக பேகை தூக்க விட்டுருக்கோம். நடக்கிறத பாரு, ஆமாம் மாதிரி. பிரதீஷ் எங்கே காணோம்? எல்லாமே M2-ஆ இருக்கு. எம்னா ஏசி எக்கனாமி. பாபா ஒரு நாள் நம்மளும் ஏசியில் போகணும். பா ஒரு வழியா S1 கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் நம்ம 6 கம்பார்ட்மெண்ட் தள்ளி தான் போகணும். S7 கம்பார்ட்மெண்ட்டை நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு குண்டு. இங்கே இருக்கு. இந்த சீட்டு தான் சார் உங்களுக்கு. யாரெல்லாம் புதுசாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோவே கிடைச்சி. நம்ம நம்பர் 23 2 சீட்டு. அப்புறம் இந்த பக்கம் 31 சீட்டு. 5 minutes later. இப்போ நான் ட்ரெயினை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு வந்து பவானிக்கு வந்து பர்த்டே. ஸோ கேக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே கேக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. போய் தேடி தான் பார்க்கணும். இப்போ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அது இன்றைக்கி ஒரு கேக்கு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும் அவளுக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து எனக்கு லேஸ் பேக்கெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடை தெரியுதுல, லைட் எரியுது. அந்த கடையில் தான் நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் நம்ம என்ட்ரன்ஸுக்கு போகணும். என்ட்ரன்ஸுக்கு போய் தான் அங்கே ஏதாவது பேக்கரி இருந்ததுன்னா வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். சரி வாங்க. லேஸ் இருக்கா? பிங்கோ தான் இருக்கா? இது ஒன்று கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து லேஸ் இல்லை, பிங்கோ தான் இருக்குது. ஒரு பிங்கோ. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி ஒன்று கொடுங்க. வேறு ஏதாவது சில்லி ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கா? சில்லியா? ஓகே. எவ்வளோ ஆச்சு? பிங்கோ மட்டும் வாங்கிட்டேன். அதோ உங்களுக்கு பிடிச்ச இங்கே ஒரு மில்க் ஷேக் ஒரு கடை இருக்குது. போய்ட்டு மில்க் ஷேக் வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் 1 தாண்டி வெளியவே வந்துட்டேன். பேக்கரி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஆனால் நம்ம பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ணன் வேறு ஆட்டோவில் ஏற்கனவே டிலே பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் எனக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்குது ட்ரெயினுக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா? சென்ட்ரலில் விட்டு வெளியே இருக்கேன். இங்கே ஒரு பேக்கரி இருந்தது. ஆக்சுவலி நான் இந்த சைடில் இருந்தே இந்த பேக்கரியை விசிட் பண்ணிட்டேன். ஆனால் கேக் இருக்கிற மாதிரி தெரியல. வாங்க போய் கேட்போம். கேக் இருக்கா? பர்த்டே கேக் அந்த மாதிரி சாதா கேக் தான் இருக்கா? ஐயோ, அண்ணன் நம்ம கையை விரிச்சிட்டாப்ல. சாதா கேக் தான் இருக்கான். இங்கே வேற எங்கே பேக்கரி இருக்கு? பேக்கரி வேற எங்கே இருக்கு? லாஸ்ட்ல தான் போகணுமா? ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கே வந்துச்சு. என்ன தெரியுமா?
பவானியோட பர்த்டே நாளைக்கு இல்லைப்பா, நாளான்னைக்கு தான்ப்பா. ஐயோ, இது எப்படி எனக்கு தெரிய வரும்னா, நான் ஆக்சுவலி வந்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு பார்த்தா அவங்க அக்கா கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் ஏறிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் எல்லோரும் ட்ரெயின் ஏறிட்டாங்க, நான் மட்டும் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்குடா இறங்கினேன்னு கேட்டால் இந்த மாதிரி கேக் வாங்குறதுக்கு சர்ப்ரைஸாக இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நைட்டு வெட்டினா நல்லா இருக்கும்ல, நைட்டு 12 மணிக்கு அப்படின்னு. அப்போ தான் அவன் சொன்னேன், லூசு பைத்தியம், நாளைக்கு 19 20ஆம் தேதி தான் அவளுக்கு பர்த்டே அப்படின்னு. அடா பாவிங்களா, மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டு வேணாம் அப்படின்னு எனக்கு சரியான சிரிப்பு. அப்பா 5 மினிட்ஸில் நடந்து போயிடுவேன். தேவையில்லாமல் ஓடிட்டேனேடா. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்?